அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு ஆனி மாதம் முதல் வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆணி திருமஞ்சனம். தமிழ் மாசத்துல ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உள்ளன. சில மாதங்கள் தெய்வ வழிபாட்டுகளுக்கான மாதங்களாகவும், சில மாதங்கள் நம்முடைய முன்னோர்களின் கடமைகளை முன்னேற்றுவதற்கான மாதங்களாகவும் நம்முடைய சாஸ்திரங்கள் நமக்கு விளக்கி தந்திருக்குங்க. அந்தந்த மாதத்திற்கு வழிபாட்டினை நாம கரெக்டா முறையா செய்தோம்னா அவங்கவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கர்ம வினைகளும் நீங்கி நோய் நொடி இல்லாமல் குடும்பத்தில் சந்தோஷமா நிம்மதியா வாழலாம் அப்படிங்கிற ஐதீகம் இருக்குங்க. இந்த மாதிரிதான் தேவர்களுக்கும் ஒவ்வொரு மாதங்கள் வழிபாட்டு காலங்களாக நிர்ணயிக்கப்பட்டிருக்குங்க. தேவர்களுடைய காலை வழிபாட்டு காலம் மார்கழி மாதமும், மாலை வழிபாட்டு காலம்தான் ஆனி மாதம். அப்படிப்பட்ட இந்த ஆனி மாதத்துல நமக்கு வந்திருக்கக்கூடிய ஆனி திருமஞ்சனம், ஆனி உத்திரம் குறித்த ஒரு அற்புதமான தகவல் தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த நாள்ல நீங்க கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான சில பொருட்கள் என்னன்னா, வாழ்க்கை முழுக்க நாம் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருப்பதற்கு சில பொருள்களை நீங்க அபிஷேகத்திற்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சீரும் சிறப்புமாய் நல்ல ஒரு செல்வ நிலையோடு வாழலாம். அது மட்டும் அல்லாமல் இந்த ஆனி உத்திர திருமஞ்சனத்திற்கு நம்ம பெண்கள் என்னைக்குமே தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடக்க குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு சொல்லக்கூடிய அற்புதமான ஆனி உத்திரத்தினுடைய மந்திரம் என்ன என்பதையும் இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் பொழுது மட்டும்தான். தேவர்களுக்கு வைகணர பொழுது அப்படிங்கிறது மார்கழி மாதம், காலை பொழுது மாசி மாதம், உச்சிக்காலம் அப்படிங்கிறது சித்திரை மாதம், மாலை பொழுது அப்படிங்கிறது இந்த ஆனி மாதம், இரவு பொழுது ஆவணி மாதம், அர்த்தஜாம நேரம் அப்படிங்கிறது புரட்டாசி மாதம். இப்படி புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதுல வரக்கூடிய சந்தியா காலமான ஆனி மாதமும் மார்கழி மாதம் தான் நடராஜருக்கு உகந்த மாதமா கருதப்படுகிறது. சந்தியா காலம் அப்படிங்கிறது சூரியன் உதயமாகின்ற நேரத்தையும் அது மறையக்கூடிய நேரத்தையும் குறிப்பது. சிதம்பர நடராஜர் கோவில்ல மார்கழி மாதத்துல ஆருத்ரா தரிசனமும், ஆனி மாதத்துல ஆனி திருமஞ்சன தரிசனமும் ரொம்ப விசேஷமாக நடக்கும். பங்குனி உத்திரம் எவ்வளவு விசேஷமோ அதே மாதிரி ஆனில வரக்கூடிய உத்திரமும் ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த ஆஹ் ஆனி உத்திர நாள் தான் நமக்கு ஆனி திருமஞ்சன நாளாக கருதப்படுகிறது. இந்த நாள்ல தான் உலகில் இருக்கக்கூடிய 30 கோடி தேவர்களும் எல்லாருமே நடராஜருக்கு பூஜை செய்வதற்காக நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லுது. சிவபெருமான் அபிஷேக பிரியர். ஆனால் சிவனுடைய வடிவத்துல ஒன்றாய் இருக்கக்கூடிய நடராஜ மூர்த்திக்கு வருடத்திற்கு 6 முறை மட்டும்தான் அபிஷேகம் நடத்தப்படும். இந்த 6 அபிஷேகத்துல முக்கியமான ஒரு விஷயம்தான் ஆனி மாதத்துல வரக்கூடிய இந்த திருமஞ்சன உற்சவம். இந்த திருமஞ்சன ரகசியத்தை ஏத்து யாரெல்லாம் கண்குளிர பார்க்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில நல்லபடியான செல்வ வளம், மகிழ்ச்சி, சந்தோஷம், கஷ்டத்திலிருந்து நமக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு, குறிப்பா கணவன் மனைவி இடையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல ஒரு இடத்துல வரன் அமைவது, இப்படி எல்லாம் நல்ல காரியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைங்க. நமக்கு இந்த அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகும் இந்த ஆனி மாதத்துல வெப்பத்தினுடைய தாக்கமானது அதிகமாகவே இருக்கும். இந்த காலத்துல நடராஜ பெருமானை நம்ம குளிர்விப்பதற்காக சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய இந்த நடராஜ பெருமானுக்கு இந்த திருமஞ்சன அபிஷேகமானது ரொம்ப விசேஷமாக நடக்கும். திருமஞ்சனம் அப்படின்னா மகா அபிஷேகம்னு அர்த்தம். இது எல்லா புகழ்பெற்ற சிவ ஆலயத்திலும் பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் சின்ன கோவில் இருக்கட்டும் பெரிய கோவில் வரைக்கும் எல்லா கோவில்களிலுமே சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள், அர்ச்சனைகள், ஆராதனைகள் இது எல்லாமே நடக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிதம்பரம் போய் நடராஜ பெருமானை பார்க்கலாம். பக்கத்துல உங்களுக்கு இருக்குன்னா தாராளமாக நீங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அப்படி பண்ண முடியாதவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலிலேயே நீங்க போயிட்டு கோவில் திருமஞ்சனத்திற்கு உங்களால முடிந்த அளவுக்கு பூஜைக்கான பொருட்களை நீங்க கொடுத்து வந்தாலே போதும். எப்பவுமே சிவன் அபிஷேக பிரியர். குறிப்பாக சந்தனம், பால், புனகு, பன்னீர், விபூதி, வில்வம் இது மாதிரியான பொருட்களை உங்களுக்கு என்ன முடியுமோ நம்ம வாங்கி நாம
சாமிக்கு நம்ம குடுத்தோம்னா, அந்த அபிஷேகத்தினால குளிர்விக்கப்படும் சிவபெருமானை நாம பார்க்கிறதன் மூலமாக, நமக்கு இந்த கடுமையான வினைகள் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தால் கூட, அந்த வினைகளுடைய தாக்கம் குறைவதோடு, பெண்களுக்கு குறிப்பா தீர்க்க சுமங்கலி யோகமானது கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம், திருமணம் ஆகாதவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணங்கள் நடப்பது, அப்படி எல்லாவித நலன்களும், உடல் நலன்களும் கண்டிப்பாக நமக்கு ஒரு சேர கிடைக்குங்கிற ஐதீகம் இருக்கு. அதே மாதிரி இந்த உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உரியது. ஆனி உத்திரத்துல திருமஞ்சனத்துல கலந்திருக்கிறப்போ சூரிய கிரகத்தினால இல்ல இல்ல சூரியனால ஏதாவது பாதிப்புகள் நமக்கு இருக்குதுன்னா அந்த தோஷங்கள் நமக்கு முழுக்க முழுக்க நிவர்த்தி ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய தேவைகள் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த சூரிய பகவானோட அனுகிரகம் கிடைப்பதற்கு இப்படி வரக்கூடிய இந்த உத்திர நாள்ல சிவனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே போதும். நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இது எல்லாமே கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த திருமஞ்சன அபிஷேகத்துல நீங்க இந்த மாதிரியான எளிமையான பொருள்களை வாங்கி கொடுப்பதன் ஆம், மட்டுமல்லாமல் நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க ஒரு முறையோ இல்ல 3 முறையோ 3 வேளையும் இப்ப காலை, மதியம் மற்றும் ராத்திரி இந்த நேரத்துல இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுவதன் மூலமாக திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடத்துல திருமணம் கைகூடி வரும். பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலியான ஒரு யோகம், மாங்கல்ய பலன் கூடுவதற்கான அற்புதமான சிதம்பரத்தினுடைய ஒரு மந்திரம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம். கிருபா சமுத்திர ஸ்மூகம் திரிநேத்திரம் ஜடாதரம் பார்வதி வாமபாகம் சதாசிவம் ருக்கிரமனந்த ரூபம் சிதம்பரேசம் கிருதி பாவியாமி. இது கொஞ்சம் உச்சரிப்புக்கு சிரமமாக இருந்தாலும் கூட நீங்க பூஜை நேரத்துல கோவில்களில் சொல்லலாம். இல்லாட்டி வீட்ல தீபங்கள் ஏத்திட்டு சொல்லலாம். அப்படி சொல்றப்ப நடராஜனுடைய அருள் கண்டிப்பாக நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நல்ல தீர்க்க சுமங்கலி யோகமும் கிடைக்கும். இதனுடைய தமிழ் அர்த்தம் என்னன்னா, கருணை கடவுளும், அழகிய முகத்தை உடையவரும், முக்கனும், ஜடாமுடி தரித்தவரும், பார்வதி தேவியை இடப்பாகத்தில் கொண்டவரும், எப்பொழுதும் மங்களமூர்த்தியாய் இருப்பவரும், துன்பத்தை போக்குபவரும், பல உருவங்களை உடையவருமான சிதம்பரநாதனை மனதில் உருக வைத்து போற்றுகின்றேன். இதுதாங்க இதனுடைய தமிழ் அர்த்தம். அதனால இந்த ஆனி உத்திர நாள்ல உங்க வீட்டிலேயே ஒரு தீபத்தை மட்டும் ஏத்திட்டு, இப்ப கோவில்களுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க, அதுவும் நாம ஏத்துகின்ற தீபமானது விசேஷமான வில்வ இலை கிடைச்சதுன்னா தாராளமாக வாங்கி வழிபடுங்க. ரொம்ப விசேஷம். அந்த வில்வ இலைகளை சின்னதான பித்தளை தட்டுல வச்சுட்டு, அந்த வில்வ இலைகளின் மீது ஒரு சின்ன அகல் விளக்குல நெய் தீபம் ஏத்திட்டு, அந்த தீபத்திற்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்றதுங்கிறது கூடுதலான விசேஷம். இப்படி எளிய முறையில் ஆடி திருமஞ்சனத்திற்கு நீங்க வழிபாடுகளை செஞ்சு பாருங்க. வாழ்க்கை என்னைக்குமே தித்திக்கும். கண்டிப்பாக இந்த பதிவானது உங்க எல்லோருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறோம். நம் சேனல் பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்து விடுங்கள். நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.